இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம கார்த்திக் வந்து பயங்கரமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இதனால கார்த்திக் ரேவதியோட வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறப்போகுதுன்றத பார்க்கலாம். இப்போ ஒரு புது பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காங்க. இந்த கோயில கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பல கனவுகளோட இருக்கும்போது அந்த கோயிலுக்கு ஒரு நோட்டீஸ் ஒட்டிடுறாங்க. இத பார்த்ததுமே பாட்டி பயங்கர ஷாக்கிங் ஆகி கார்த்திக்கு கால் பண்ணி பேசுறாங்க. எப்பா கார்த்திக், கோயில்ல ஒரு நோட்டீஸ ஒட்டிட்டு போயிருக்காங்க. நாளைக்கு காலையில நீ உங்க அண்ணன்ங்க 2 பேரும் வந்து ஏதோ ஒரு பத்திரத்துல சைன் போட்டாதான் இந்த கோயில் வந்து நம்மளுக்கு சொந்தமாகுமா. அப்படி இல்லைன்னா இந்த கோயில அரசாங்கமே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம கார்த்தி சொல்றாங்க, நீங்க எதுக்கு பாட்டி பயப்படுறீங்க, அதெல்லாம் நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம மயில் சொல்றாங்க, அது என்ன பசங்கள இவ்வளவு நாள் நோட்டீஸ் ஒட்டாம இப்ப எதுக்காக திடீர்னு வந்து இந்த அலப்பறையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இல்ல அப்படின்னு சொல்லும்போது பாட்டியும் அதேதான் சொல்றாங்க. ஆமாப்பா, எனக்கும் அதான் தோணுது. இவ்வளவு நாளா இந்த பிரச்சனை வந்ததே இல்ல. ஆனா இப்ப எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது மயில் வாகனம் சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி கேக்குறாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மயில் சொல்றாங்க, வேற யாரு, இந்த சின்னத்தை தான். இந்த சின்னத்தைக்கு அவங்களோட புருஷனை நம்ம வேலை வாங்கிட்டு இருக்கோம்ல, அந்த காண்ட்ல தான் உன்னை பத்தின உண்மையெல்லாம் தெரிய வைக்கணும்னு இப்படி எல்லாம் பிளான் போட்டிருக்காங்க. இது கூடயா சகல உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம கார்த்திக் வந்து யோசிக்கிறாங்க. ஆமா, நீங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. அந்த சின்னத்தையை தவிர வேற யாராலையுமே இந்த மாதிரி பண்ணவே முடியாது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மயில் சொல்றாங்க, பேசாம நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நாளைக்கு 3 பேருமே சைன் போட்டுருங்கப்பா. சாமுண்டீஸ்வரி அத்தை கண்ணில் படாத மாதிரி நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்ல அதுக்கு கார்த்திக் வந்து ஒரு இடியத்துக்கு போடுறாரு. இல்லப்பா, இனிமேட்டு நான் அப்படி பண்றதா இல்ல. பேசாம நானே அத்தை கிட்ட போயிட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்ல போறேன் அப்படின்ட்டு நம்ம கார்த்திக் சொல்ல இதை கேட்ட மயிலும் ராஜராஜனும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க, உனக்கு தான் சாமுண்டீஸ்வரி பத்தி தெரியும்ல, அவளுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் அவ என்ன பண்ணுவான்னு யோசிக்க கூட முடியல. அவளுக்கு சொன்னாலும் புரியாது, நீ என்னத்தை தான் புரிய வச்சாலும் அவ எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சொல்றாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, இல்ல மாமா, அந்த சின்னத்தை என்னைய மாட்டி விடணும் தானே இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலா நானே போயிட்டு நான் யார் என்னங்கிற விஷயத்தெல்லாம் நான் அத்தை கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மயில் வந்து கார்த்திய செம்மையா திட்டுறாங்க. என்னப்பா சும்மா புரியாம பேசிக்கிட்டு இருக்காத, இதெல்லாம் லேசுப்பட்ட வேலை கிடையாது அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம கார்த்திக் சொல்றாங்க, இல்ல எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. கண்டிப்பா அத்தையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஒரு விஷயம் அதுவா தெரியுதை விட நம்மளாம் முன்னாடியே சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சமாவது கோபம் குறையல அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் சொல்றாங்க. இந்த இடத்துல மயில் ராஜராஜன் 2 பேருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லப்பா, நீ உண்மையை சொல்லிட்டனா கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, என்ன வேணாலும் நடக்கட்டுமாமா, இனிமேட்டு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் ஆட வேண்டாம். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த உண்மையை மறைக்க முடியும், என்னைக்காச்சும் ஒரு நாள் தெரியதானே போகுது. அதுக்கு பதிலா நானே அவங்க கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன். ஒருவேளை ராஜாவா நீ இந்த வீட்டுல இருன்னு சொன்னாலும் நான் இருந்துப்பேன். இல்ல நீ இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நானே இந்த வீட்டை விட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. கார்த்தி முடிவு எடுத்ததுல மயில் ராஜராஜன் இவங்க 2 பேருக்கும் விருப்பமே இல்லை. எவ்வளவோ சொல்லி பார்த்தா நம்ம கார்த்திக் வந்து கேட்கற மாதிரி தெரியல. நாளைக்கு என்னதான் இருந்தாலும் எல்லாரும் முன்னிலையிலையும் அந்த பத்திரத்துல நான் சைன் போட தான் போறேன். அதுக்கு முன்னாடி நான் யாரு என்னங்கிற விஷயத்த சாமுண்டீஸ்வரி அத்தை கிட்ட நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போறாரு. இந்த சைடு சந்திரகலா வந்து பயங்கரமா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. என்ன டிரைவர், நல்லா மாட்டிக்க போறியா, எவ்வளவு நாள் எனக்கு நீ தண்ணி காட்டி இருப்ப, இனிமேட்டு உன்னால எப்படியுமே தப்பிக்க முடியாதுடா. நீ எவ்வளவோ பிளான் பண்ணி நான் உன்னை பத்தி உண்மை நிரூபிக்கும் போதெல்லாம் அதுல இருந்து நீ தப்பிச்ச. இன்னைக்கு எப்படி நீ தப்பிக்க போற? நாளைக்கு நீனு உங்க அண்ணன்க 2 பேரும் அபிராமியோட மகன் அப்படிங்கிற உரிமையில நீ சைனை போட போற. அப்போ சாமுண்டீஸ்வரி கிட்ட நீ எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட கார்த்திக் வந்து பயங்கரமா கோவம் வருது. சிரிச்சுக்கிட்டே அசால்ட்டா பதில் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நானே என்னை பத்தின உண்மையெல்லாம் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா கிட்ட சொல்றாங்க. அப்போ சந்திரா சொல்றாங்க, என்ன உன்னை பத்தின உண்மையெல்லாம் நீயே சொல்ல போறியா? அதுவும் நல்லதுதான், சொல்லிக்கோ சொல்லிக்கோ, அதுக்கப்புறம் பாரு எங்க அக்கா என்ன மாதிரி ருத்ரதாண்டவம் ஆட போறான் அப்படின்னு சந்திரகலா வந்து கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, இனிமேட்டு என்னை பத்தின உண்மை எல்லாத்தையுமே நான் அத்தை கிட்ட மறைக்க போறது கிடையாது. நானா எல்லாத்தையுமே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சந்திராவும், அப்பாடா, இவ்வளவு நாள் நம்ம போராடின போராட்டத்துக்கு இன்னைக்குதான் நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து பயங்கர சந்தோஷத்துல போறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதிக்கு மனசெல்லாம்
பக்கு பக்குன்னு இருக்கு. என்ன ராஜா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி நேரத்துல நீ கண்டிப்பா அம்மா கிட்ட உன்னை பத்தின உண்மையெல்லாம் சொன்னா உன்னைய என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களே அப்படின்னு ரேவதி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு மயில் வந்து கார்த்திக் கிட்ட சொல்றாங்க, எப்பா ஒரு தடவைக்கு 10 தடவை நல்லா யோசிப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, இல்லப்பா இனிமேட்டும் இதெல்லாம் மறைக்க வேண்டிய விஷயம் கிடையவே கிடையாது. நான் உண்மையை சொல்லி என்ன தண்டனையோ அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே மயில் ராஜராஜன் 2 பேருமே மனசடைஞ்சு போயிடுறாங்க. ஒருவேளை உன்னை வீட்டை விட்டு போ சொல்லிட்டா என்னப்பா செய்வ அப்படின்னு கேட்டதுமே கார்த்திக் வந்து அந்த இடத்துல எதுவுமே சொல்லாம போயிடுறாங்க. நம்ம ரேவதி வராங்க. என்னமாமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு மயில் சொல்றாங்க, கவலைப்படாத ரேவதி, அவன் எது பண்ணாலும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். கண்டிப்பா நான் நினைக்கிறேன் அத்தை வந்து ராஜாவை மன்னிச்சு ஏத்துப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஏற்கனவே ராஜா வந்து எல்லாமே நல்லதா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால அவன் மேல எந்த ஒரு கோவமும் இல்லாம தான் அத்தை வந்து நடந்துப்பாங்கன்னு எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து நல்ல விதமா பேசுறாங்க. இருந்தாலும் நம்ம ரேவதிக்கு மனசெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கு. ராஜா உன்னை விட்டு என்னால வாழவே முடியாது, தயவு செஞ்சு நீ விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பத்திட்டே மனசுல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேட்டு நம்ம கார்த்திக் வந்து உண்மையை சொல்ல போறாரா? அப்படி இல்லைன்னா சாமுண்டீஸ்வரிக்கு தானா உண்மை தெரிய வருமான்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் கார்த்திக் வந்து சூப்பரான முடிவு தான் எடுத்திருக்காரு. எத்தனை நாளைக்கு தான் இந்த உண்மையை மறைப்பாங்க? சந்திரகலா சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கார்த்தியே அவங்கள பத்தின உண்மை எல்லாத்தையுமே சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கோவங்கள் குறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.